புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க கூட வந்து லீவ் போட்டு வந்துருவாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வருவாங்க. இந்த ரோட்டே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் ட்ராக், 2 பக்கம் மருத நிழல். நிறைய பேர் வந்து போட்டோ ஷூட்டுக்கே இங்க வருவாங்க. லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கதிராம ஃபீல் வரும். பிரசித்தி பெற்ற ஈழத்து சைவ ஆலயங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆலயமான கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்துல தான் நன்றியா ஐடியா ஃபாலோ பண்ணியிருந்தா ஃபாலோ பண்ணாக்கள் 100 ரூபா காசு எங்களுக்கு தரணும் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 பேர் பரவாயில்ல எடுத்தா வாழைப்பழம் ஒண்ணு கொடுப்பாங்க, உளுந்து வடை கொடுப்பாங்க. கோயிலுக்கு உள்ள போய் நாங்க வீடியோலாம் காட்டிடலாம். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு ரோடு. இந்த பக்கம் வந்து கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆமிரை நீங்க எடுக்கிற மாதிரி தான் இதுக்குள்ள அந்த பக்கம் அப்படியே கலை நிகழ்ச்சி, இந்த பக்கம் அப்படியே எல்லாரும் வந்து இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் புட்டு, இந்த பக்கம் அப்பம், இந்த பக்கம் விளையாட்டு சாமான் கடை, அந்த பக்கம் ஜிமிக்கி கடை, இந்த பக்கம் பலூன் கடை, அந்த பக்கம் டெடிபியார் கடை. போலின் இருக்குடா, இங்க இல்லடா, அங்க போலின்டா. ஆனா இதெல்லாம் வந்து வாய்ப்பு தவற விடக்கூடாது. வெல்கம் டு ஆர்ஜே பீச் கேஜே ரைட். முக்கியமா சொல்லி ஆகணும், இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஈழத்து சைவ ஆலயங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆலயமான கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்துல தான் வந்து நிக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம், நாங்க அப்பனை சந்திக்க வந்தது வேற விஷயம், பட் இவரை சந்திச்சது வந்து எதிர்ச்சியா தான். அதுதான் அந்த கடவுளோட விதி. ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? அந்த வீடியோ எடுக்கிறீங்களா? வீடியோ எடுக்கிறீங்களா? முதல் கை முழுத்தம். நன்றியா. எந்தடா நீங்க? மண்டூரா. நன்றியா. என்னன்னு சொன்னாலும் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இன்றைக்கு வந்து என்ன போஸ்ட் ப்ரோ? அதாவது எங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணியிருந்தா ஃபாலோ பண்ணாக்கள் 100 ரூபா காசு எங்களுக்கு தரணும் பண்ணி அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து இவருக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் கைமுழுத்தமே தான். இப்ப கோயிலுக்கு வந்தோம்னா 100 ரூபா வீடியோ பார்த்துட்டு முதல்ல வந்து இதுதானா? ஓகே சூப்பர். ஸோ அப்பனோட அருள்ல வந்து கைமுழுத்தம் வந்து கிடைச்சிருச்சு. வடை வேண்டி சாப்பிடலாம். நல்ல சத்தம் இருக்கு. ஓகே. ஸோ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து சுயம்புலிங்க பிள்ளையார் பற்றின சில வரலாறுகளையும் அண்ட் இந்த ஆலயத்துக்கே வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வருவாங்க. அதாவது கோயில் வந்து ஆரம்பிச்சதுனாலே வந்து வெளிநாட்டில் இருந்து இருக்கிறவங்க, தொழிலுக்கு போனவங்க கூட வந்து, அதாவது எப்படி சொல்கிறேன், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க கூட வந்து லீவ் போட்டு வந்துருவாங்க. மிக முக்கியமாக வந்து கானா தம்பி கூட. ஸோ ஆலய திருவிழா டைமில் வந்து வந்துட்டாரு. ஆலயம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியும் வரைக்கும் பஜனா வழியில அவர் தான் வந்து இந்த தமிழ் வாசிக்கிறது. அவரோட தலைமையில இல்ல நடந்து வந்திருக்கு. சூப்பர். ஸோ வந்து இப்போ உள்ள இறங்கி ஆலயத்துல நடக்க வேண்டிய விஷயங்கள், நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காண்பிக்கிறோம். அதுல மிக முக்கியமான விஷயம், நாங்க அன்னதான மடத்துக்குள்ள போய் அடிபுடி பட்டாச்சு உங்களுக்கு சாப்பிட்றத வந்து ஃபுல்லா காண்பிக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாத்தீங்கன்னு சொன்னா டெக்கரேஷன், இந்த லைட்டிங்கை வந்து நடுவால போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கதிராம ஃபீல் வரும். 2 பக்கம் மரம், நைட்ல அந்த பல்பு செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கே. வந்து இன்னொரு விஷயம், கலை நிகழ்ச்சிகள் டெய்லி வந்து இங்கே கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். இப்போ கூட கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ நாங்கள் பேசும்போது கொஞ்சம் சத்தமாக பேசணும். ஏன்னு சொன்னால் கொப்ரேட் சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. பேசும்போது அந்த கொப்ரேட் சாங்ஸ் போனால் வந்து நாங்கள் பேசுறது கூட போடலாம் போயிடும். இப்போ டெய்லி திருவிழாவுக்கு வரீங்களோ நீங்க? நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்க. எனக்கு தெரியும் வருவீங்க தானே, செலிபிரிட்டி வேற. அதுக்கு இல்லை, சாப்பிடுறது அப்படியே போயிடும். நம்ம வாரதே அதுக்காக தான். நல்ல விஷயம். இப்போ கமிஷன் வரும் மீன் வீடியோ வர போட்டுத்தோம். 100 ரூபா படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 100 ரூபா படி கொடுத்தாலும் 1000 சொல்லி நீ எத்தனை நாள் திருவிழா இருக்கு? இன்னும் 3 நாள் இருக்கு நினைக்கிறேன். அவ 3000 காசு கலெக்ட் பண்ணலான்டா. பாத்தீங்க சொன்னா இதான் பார்க்கிங் ஏரியா. இன்னும் 3 நாள் இருக்குன்றதுனால வந்து வார வாகனங்கள் வந்து இங்கேயும் பார்க்கிங் பண்ணி மற்ற பக்கம் பார்க்கிங் அதை இந்த பண்ணிருக்காங்க. இந்த இது பூரா வந்து பார்க்கிங் பண்ணிருக்காங்க. ஆனா நாங்க வந்து பைக்கை வந்து கிஷோட ரிலேட்டிவ் வீடு ஒன்று இருக்கு பக்கத்துலேயே, ஸ்கூலுக்கு பக்கத்துல முன்னுக்கு, அங்கேயே வந்து வச்சுட்டு வந்தோம். என்ன சொன்னா ஹெல்மெட்டு காசு கொடுக்க வேண்டியதில்லை, பைக்குக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை, அதனால அங்கேயே ஃப்ரீயா வச்சுட்டு வந்தோம். நீங்க எங்க ப்ரோ வச்சீங்க? எங்கட பைக் இந்த இருக்குது. அப்ப இங்க வந்துட்டு அங்க அப்புறம் வந்தீங்க திரும்ப? எல்லா பக்கத்தாலையும் நிப்போம். கலெக்ஷன் சூப்பர். அப்ப ஒவ்வொரு நாள் அண்ணா சாப்பிடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் இங்க அண்ணா கொடுக்குறதால நான் சாப்பிடுறோம். அதான் அது இவ்வளவு டைம் எடுக்கும்.
அண்ணானு சாப்பிடுறியா? ஆமா. இல்ல அவ்வளவு லைன் நாங்க இவ்வளவு நாளும் பெருசா கிரௌட் வரல. இன்னைக்கு தான் சரியான கிரௌடா இருக்கு. இன்னைக்கு அண்ணானத்துக்கு கொஞ்சம் லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் லைன்ல அவளா சாப்பிட்டு லைன் இருந்தது நார்மலா இருந்தது. இப்ப கடும் கிரௌடா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப எப்படியும் நின்று இன்னைக்கு சாப்பிட்டு தான் போறேன். வீட்டை வர நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டை அம்மா சாப்பிட சொன்னதும் வந்து நான் சொன்னது வந்து அண்ணானம் கொடுப்பாங்க. அப்ப நான் அண்ணானம் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு பிறகு அண்ணன் சாப்பிடாம வீட்டை சோறு கட்டானா அம்மா இதை தொடப்ப கட்டையால அடிப்பாவும். ஆனா சாப்பிடலாம். ஏனண்டா எல்லாருக்கும் அண்ணானம் சமைச்சிருப்பாங்க. இப்ப இவ்வளவு நாளா அந்த கோயிலுக்கு வந்து போறீங்க. உங்க ஊர் வேற பக்கத்து ஊரு. இந்த கோயிலை பற்றின வரலாறு தெரியுமா உனக்கு? புத்தகத்துல கூட இருக்கு. வரலாறை பற்றி கூற போனா இல்ல அது பெரிய வரலாறு ஒன்று இருக்கு. சொல்றது டைம் இல்ல. சோட்டா சொல்லுங்களா? அதாவது நீங்க கேட்டு தெரிஞ்சத அங்க உள்ள வயசு போனாங்கள்டா அவன் அப்படியே சத்துருவமா சொல்லுவாங்க. ஏன் பயப்படுறான்டா? தப்பி தவிர ஏதாச்சும் பிள்ளையா சொன்னான்டா சொன்னாலும் அதை வச்சு ஓட்டுகிறாங்க. எனக்கு தெரியும், வரலாறு தெரியும். புத்தகத்துல படிச்ச வரலாறு வேற. இப்ப நம்ம அதையே சொல்ல போய் வலிக்கிட கொலை ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம மிஸ்டேக் கொடுத்தோம்டா பிரச்சனை. ஆனா இது வந்து வேடுவ கால வழிபாடு. அந்த காலத்துக்கு அந்த கொத்துப்பந்தலிட்டு மன்னர்கள் காலத்துல கொத்துப்பந்தலிட்டு வந்து வழிபட்டு வந்த இது மன்னர் காலத்துக்கு முன்னுக்கே வேடுவ யுகத்துல இருந்து அப்படியே வழியா வந்த ஒரு ஆலய வழிபடுதான் இது வந்து. அது பெரிய ஒரு வரலாறு. ஸோ அங்க உள்ள போய் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வரலாற்றையே வந்து ஓவியமா வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க என்ன. ஸோ அது மூலம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் வயசானவங்க கிட்ட கேட்டாலும் வந்து அவங்க வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மட்டக்களப்பு பக்கம் இருக்கிற எல்லா பேர்த்துக்குமே வந்து இந்த கோவிலோட ஸ்டோரி தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாமல் இருக்கலாம். பட் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்தை சார்ந்தவங்க வந்து சைவநெறி புத்தகம் வந்து படிச்சுன்னு சொன்னால் எத்தனாம் ஆண்டுல இருக்கு அந்த சப்ஜெக்ட்? 10ஆம் ஆண்டுல இருக்கு. அந்த ஈழத்து சைவாலயங்கள் அந்த வரிசையில் கழுதாவளி சிவமலிங்க பிள்ளையார் ஆலயம் வந்து இருக்கும். ஃபோட்டோவெல்லாம் போட்டு அதுக்குள்ள அந்த ஸ்டோரி அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் படித்து ரொம்ப நாள் பள்ளிக்கூடத்தில் படித்தது ஒன்றுமே வந்து மூளையில் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து எதுவுமே புழுவக்கூடாது. இப்போ இந்த ரூட்லலாம் கூட சாமான் அந்த கடை இருக்கிறல்ல இப்போ இல்லை இல்ல அது வந்து கடை இருக்கும். கடைசி 2 நாளும் அது ஃபுல்லா கடை இருக்கும். கடை தான் இருக்கும். கடை தான் ஃபுல்லா இருக்கு. பார்க்கிங் எல்லாம் இங்க வராதுன்னு நினைக்கிறேன். கடைசிக்கு ஆமா கிரவுண்ட் அந்த சைட்லயே போட்டுருவாங்க. ஆமா கடை வாடகை கொஞ்சம் கலெக்ஷன் ஆகும் போல இருக்குண்ணே. ஆனா இது வந்து இப்ப களுவாஞ்சேரிக்கு உட்பட்டது தானே. இது வினோ மாஸ்டர் இருக்கு. வினோ அப்படின்னா தேங்குழல் வந்து எவ்வளவு கிலோ? 700. கிலோ 700. அதுக்கேற்ற மாதிரி இந்த நில வாடகை பார்க்கிங்க்கு வந்து ஃப்ரீ தான். நீங்க காசு இல்லையா? காசு இல்ல. அப்ப எப்படி சமாளிக்கிறாங்க? ஒரு முறை ஒரு இதொண்டு போனது பார்க்கிங் காசு அரவாசி காசு பிரதேச சபைக்கு வரணும்னு சொல்ல நாங்க இதை தரல. நாங்க இதை ஃப்ரீயாவே கொடுக்குறோம் பார்க்கிங். இப்ப என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி ஃப்ரீயாவே அதை விட்டுட்டாங்க. ரைட், ஓகே, நல்ல விஷயம். ஆனா அதை நான் நினைக்கிறேன் பார்க்கிங் பண்றவங்களுக்கு வந்து கோயிலால ஒருத்தவங்க காசு கொடுப்பாங்க நினைக்கிறேன். அதுக்குள்ள நிக்கிறவங்க வந்து ஃப்ரீயா நிக்க மாட்டாங்க தானே பண்றோம். இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க தானே அவங்க கமிட்டியா அரேஞ்ச் பண்ணி கிளப்பா அப்படி இப்படி எல்லாடி கமிட்டியா ஏதாவது அப்படி ஓகே கோயிலாலே கோஆர்டினேட் பண்ணாங்க. சிலவள நிக்கலாம். அவங்களே கோஆர்டினேட் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த செலவு வந்து வராது. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், பெரிய நன்றி சொல்லி ஆகணும்னு சொன்னா அவரை டீமை விட்டு பிரிஞ்சுட்டு நம்மளுடைய வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. டீமா வந்தவர் 5-6 பேர் வந்து டீமா வந்தவர். 5-6 பேர் ஒரு பைக்ல வந்து நாங்க சொல்லு நாளைக்கு டிராபிக் வந்து நிப்பாங்க. மாத்தி இறக்கிட்டு வந்து ரைட், ஓகே. ஒரே வாட்டில வந்து 5 பேரும் பைக்ல வரல. அந்த ஒவ்வொரு ஆளா வந்து இறக்கிட்டு போயிருக்காங்க. பிரான்ச் பிரிச்சு விட்டுக்காரு. ஓகே ஓகே. கலெக்ஷன் 100 ரூபா ஆரம்பம்டா. கோயில் 2000க்கு முதலே 100 ரூபா வந்து 100 ரூபா வந்துருச்சு. ரைட், நல்லா இருக்கு. அந்த லைட்டிங்லாம் பார்க்குறது நல்லா இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும், கோயில் தொடங்கி அடுத்த நாள் இதுக்கு வந்து எங்களோட பிள்ளைகள்கிட்ட டான்ஸ் ஆர்டர் கொண்டு வந்து நினைக்கிறேன். ஆமாம், 2வது நாள் என்ன டான்ஸ் ஆர்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கழுதால கோயிலில் பிள்ளைகளை டான்ஸ் ஆர்டர் கொண்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நான் வீடியோஸ்லாம் காண்பிச்சிருக்கோம். போன வருஷம்லாம் வந்து நாங்கள் ஒரு டான்ஸ் குரூப் ஒன்று வச்சு பண்ணுறது வந்து. ஸோ அந்த டான்ஸ் குரூப் தான் இப்போ மோஸ்ட்லி நிறைய கோயிலுக்கு போய் வந்துட்டோம். அதே மாதிரி இந்த வருஷம் கழுதால பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கழுதால கோயிலையும் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் நல்லபடியாக. போல வாகனங்கள்ட்டு வருவாங்க. இன்னொன்று முக்கியமா ஸ்பெஷலா இங்க வந்து பறவை காடி எடுத்து கூட வருவாங்க. முந்த நாள் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 பேர் பறவை காடி எடுத்து. சார் நீ வந்து எப்ப எடுக்க போறடா? நம்ம அதுக்கெல்லாம் இல்ல நம்ம நிக்கலாம். இல்ல உண்மையில சொல்லி இது அதாவது மட்டக்களப்புல இதே மாதிரி ஆலயத்திற்கான வீதிகள் எங்கேயுமே வந்து கிடையாது. இந்த ரோட்டே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் ட்ரக் 2 பக்கம் மருத மர நிழல். நிறைய பேர் வந்து போட்டோ ஷூட்டுக்கே இங்க வருவாங்க.
அதுல இவர் அடிக்கடி இங்க வருவாரு போட்டோ ஷூட்டுக்கு வரவங்களை பாக்குறதுக்காண்டி வருவாரு. உண்மையை சொல்லிடணும். ஆனா அவர் வந்து 2-3 போட்டோக்களை வந்து தட்டிட்டு போவாரு. அது மாதிரி நாங்களும் சில வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு இந்த இடத்து தான் வாரு. ஏன்னா சரியா நல்ல லொகேஷன். ஏன்னா இந்த இந்த ஆத்த தாண்டினா வந்து எங்கட ஊரு. இதுக்கு நேரே உங்களோட ஊர் இருக்குது. அந்த அந்த அங்க அந்த பக்கம் தீர்த்தம் மாறுறது அந்த துறை இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் பாதை போடுறதா ஒரு பிளான் போயிடுச்சு. அது என்ன நடக்குன்னு தெரியல. பாதை போட்டுறதுக்கே நாங்கள் வந்து பைக்கில் வந்திருக்க மாட்டோம். நடந்து அங்கேருந்து இங்கே பாதையிலே வந்திருப்போம். அதுங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். உங்களோட வாகனத்தை யாரு ப்ரோ போனது? அதுதான் ஜெனிஸில் KDH. வெளியில் ஒருத்தர் நீ சொல்லல, பப்ளிசிட்டி பண்ணல. அவர் பொடியன் கேட்டவன் கோயிலுக்கு போகிறது கொடுத்து போட்டுவார். நல்லது. இப்போ காண தம்பி நிற்பாரா இங்கே? காண தம்பி இங்கே தான் ஃபுல்லா கிடக்காரு. இங்கே கிடக்காரு. சூப்பர். அவர் பஜனை வீடியோக்கள் பார்த்தேன், நல்லா இருந்து. 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கார். 16 வருஷம் கழிச்சு வந்திருக்கார். 16 வருஷம். அவருக்கு பிடிச்ச தெய்வமே இந்த கழுதாவள பிள்ளையார் தான். அவர் இங்க இல்லாம ஆரம்பிக்கிறேன். அதான் 16 வருஷத்துக்கு பிறகு. ஏன்னா இந்த ஊரை சேர்ந்தவங்களும் சரி, இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, இந்த கழுதால கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஆகையினால அவர் வந்து 16 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இங்க வந்ததுனால அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த கோயில் தான் இருப்பாங்க. அப்படிதான் அவர் இருக்காப்புல. வாகன பார்க்கிங் ஆரம்பத்துலேருந்து இங்கே வரைக்கும் இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான். ஆட்டோ அப்படியே பார்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆட்டோ இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து கடை. இதுக்கு அங்கால வந்து தீர்த்தக்கனி. இதுக்குள்ள வந்து செந்தாமரை அப்படியே பகல் டைமில் வந்து சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ செந்தாமரைகள் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. தீர்த்தத்துக்கு வந்து தண்ணி இதுக்குள்ள கூட்டுறதா குறைக்கிறதா ப்ரோ? இல்லை சரி, அங்கேருந்து தண்ணி எடுப்பாங்க ஆற்றுலேருந்து. இல்லை அதுதான் தண்ணியா? தண்ணி வார நினைக்கிறேன். அங்கேருந்து ஆற்றுலேருந்து பாய்ச்சிருவாங்க நினைக்கிறேன் அந்த தண்ணி. ஆனால் முதல்ல கிடக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்குள்ள இருந்தது இப்போ இருக்கானது. திருவிழா டைமுக்கு நான் செஞ்சுட்டுருவாங்க இவ்வளோ இருக்கானு. அப்போ அந்த அந்த தாமரையெல்லாம் விற்பாங்களே, இல்லை அது அப்படியே இருக்குதான்? இல்லை அது அப்படியே இருக்கு. அப்படியே இருக்குன்னு. ஆனால் உண்மையிலே சொல்லி ஆகணும், நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் தீர்த்தமாற அன்னைக்கு வந்து அன்னதானத்துக்கு வந்துடா. அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் செம்மையாக இருக்கும். அதாவது பெரிய வாழைப்பழம் ஒன்று கொடுப்பாங்க, உளுந்து வடை கொடுப்பாங்க. இலையில தான், அந்த இலையில வச்சு அம்மா சாப்பாடு, வாழை இலையில சாப்பாடு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பார்க் பண்ணுறாங்க. வந்த வரத்துக்கே முன்னுக்கு மாங்காய். ஸோ அந்த சைடு பார்த்தீங்க சொன்னால் அப்படி பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம். அதை உள்ளே வந்து கொட்டில் போட்டிருப்பாங்க. நான் அதை காண்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கோயில் பக்கம் வந்து போயிட்டு வந்துடலாம். இந்த வழியால் வந்து கோயிலுக்கு போகலாம், அந்த வழியிலையும் போகலாம். ரீசெண்டாக போன மந்த் நினைக்கிறேன், நான் போன மந்த் அதுக்கு முதல் மந்தில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். எங்களோட சித்தியாக்கள் வந்து இங்கே வந்து இது பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து காண்பிச்சிருப்பேன். அது இந்த கோயில் தான். பட் வந்து நிறைய பேர் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு வந்து க்ரௌட் வரும்னு சொல்லி. குறிப்பிட்ட ஒரு போன வருஷமா அதுக்கு முதல் வருஷம் நினைக்கிறேன் ஜிவாவோட வந்து ஒரு வீடியோ போட்டது. ஏன்னா அடிக்கடி நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து நம்ம மறந்துடுவோம். இந்த இடத்த சொல்லி ஆகணும், போட்டோ ஷூட்டுக்கு இந்த டைம்ல இடத்துல இருந்து போட்டோ பிடிப்பாங்க. இந்த லைட்டிங் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேத காட்டுறதுக்காக இங்க இருந்து. ஐயோ, நான் நிறைய பேர் போட்டோ பார்த்துட்டேன். இந்த லைட் பேக்ரவுண்டுக்கு வச்சு இதுல நிறைய பேர் போட்டோ போட்டாங்க. அந்த கோயிலில் வந்து உண்மையில் அந்த அந்த அழகை கோயில் அழகை காண்பிக்கிறது லைட்டு போடுறாங்களே இல்லையோ, வாரவங்கிட்ட அழகாக காண்பிக்கிறதுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கட்டாயம் இந்த லைட் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னு சொன்னா செலிபிரிட்டியை கையோட கொண்டு வரனால போற வாரம் எல்லா பிள்ளைகளுமே வந்து அவரை தான் தெரிஞ்சு பார்க்குறாங்க. அதனால வீடியோவில் வந்து அவனுக்கு வந்துட்டு கவனத்தை செலுத்தலாம இருக்கு. போனா வந்து எங்க நம்ம கலெக்ஷன் இல்லாம போயிருமோ அப்படி யோசிக்க. உன்னை தடுத்து நிறுத்தினாலாம் போனோம், திரும்பி வந்து உனக்கு கலெக்ஷன் தந்துட்டு போனோம். 700 எங்கடா கோயிலுக்கு உள்ள போய் நாங்க வீடியோலாம் காட்டிடலாம். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு. இந்த பக்கம் வந்து கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க வந்து கூடுதலா மரம் நிக்கிறதுனால ட்ரோன் ஃபுட்டேஜும் காட்டுறது கஷ்டம். பட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு வந்து நம்ம ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து காண்பிக்கலாம். ஆனா இந்த சைடுல பூரா வந்து யாசகம் பெற்றுக்கொள்றவங்க. அப்பாடி ஐயோ, டான்ஸ் நடக்குது. கண்டிப்பா இந்த பாட்டு காப்பிரைட் தான். பரவகாடி ப்ரோ எடுத்துட்டாங்க, ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க ஓகேன்னா 2 kg முள்ள குத்துறது மட்டும் தான் பாக்கி. குத்துவோமா? சரி இதெல்லாம் தான் ஆல்மோஸ்ட் வந்து காவடி எடுத்து வந்துவாங்க. பொதுவாக பரவக்காடி நாட்டார் தெய்வங்களுக்கு தான் எடுப்பாங்க. தான் எனக்கு தெரிஞ்சு பிள்ளையாருக்கு எடுக்கிறது இங்கே தான். ஏன்டா போய் சொல்கிறேன், எல்லா கோயிலுக்குமே வந்து காவடி எடுப்பாங்க. எனக்கு தெரியாது, நாட்டார் நான் படித்த வரைக்கும் நாட்டார் தெய்வங்களுக்கு தான் பரவக்காடி. அது சரி, எந்த புக்கில் வந்து இருக்கு நாட்டார் தெய்வங்களுக்கு தான் பரவக்காடி? நாட்டார் தெய்வங்களுக்கு தான் பரவக்காடி உருட்டுறா நீ உருட்டுற. பரவக்காவடின்னு நாட்டார் தெய்வ வழிபாடு தான். அப்படி கிடையாது. காவடின்றது வந்து முருகனுக்கு தான் ஆரம்பத்தில் பால் காவடி. பால் காவடி
பறவக்காவடி, புஷ்பக்காவடி அப்படி சொல்லி 1000 காவடி இருக்கு, நிறைய காவடி. ஆமா. ஆனால் காவடியை வந்து அந்த காலத்தில் வந்து எடுத்தது வந்து ஒரு மனுஷனோட வலிமையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வேண்டி அந்த தீப்பாயிறது, இந்த காவடி எடுக்கிறது அதெல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வேண்டுதலாக வச்சு அதை வந்து வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க. தான் பறவக்காவடின்னு வந்து. ஆமாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த போருக்கு ஆயத்தமாகறதுக்காக வேண்டி தங்களோட உடம்பு வந்து வலிமைப்படுத்திட்டு தான் காட்டினாங்க. முதல்ல வந்து தேசிக்காவ வண்டில் மாட்டி தான் வச்சாங்க தெரியுமா? வண்டில் அதுக்கப்புறம் வந்து இப்போ வாகனத்துக்கு வச்சு மிதிக்கிற மாதிரி தான் இப்போல்லாம் வந்து அந்த பக்கம் அப்படியே கலை நிகழ்ச்சி, இந்த பக்கம் அப்படியே எல்லாரும் வந்து இடத்த பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்லி ஆகணும், இந்த இடத்துல வந்து மாமாங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து அழகாக வந்து ஆற்று மணம் பறித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் உங்கள் மாமாங்க மண்ணும் வந்து ஸ்பெஷல் தான், அது ஒரு வித்தியாசம். ரைட். அப்போ நீங்கள் டெய்லி வந்து சாமியை கும்பிட்றதா இல்லை அண்ணான மரத்தை முடிச்சுட்டு போகிறோம்? நாங்கள் வந்து அதோட வெட்டிட்டு போயிடும். அண்ணான சாப்பிடுது அப்படி அது மட்டும் தான், அவ்வளவுதான். அதுதான் வேற அதை வேலையை முடிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த பக்கம் பொங்கல் வேண்ட போறலையா? இல்லை அந்த சைடில். ஆனால் அந்த சைடு பாலப்பா கடை இருக்கு. நேற்று அண்ணாள் பாலப்பம் சாப்பிட்டோம். பாலப்பம் சாப்பிடுவோமா? ஞாபகப்படுத்திட்டான்டா. இப்போ பாலப்பம் சாப்பிடணும். பாலப்பம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அண்ணான மடத்து பக்கம் இறங்குவோம். ஃபெஸ்ட்டு வந்து இப்போ பாலப்பம் சாப்பிட்றோம். ரொம்ப நாள் ஆச்சு பாலப்பம் சாப்பிட்டு அவன் ஞாபகப்படுத்திட்டான். இங்கே வந்து கோயில் திறந்தாலே வந்து அது மாமாங்கத்தில் பிட்டுக்கு வந்து என்ன கறி கொடுப்பாங்க? பிட்டுக்கு என்ன கறி கொடுப்பாங்க? பிட்டுக்கு வந்து பருப்பு கறி இல்லாட்டி கத்தரிக்காய் சட்னி, கத்தரிக்காய் அப்படி சாம்பார்கள் வந்து கொடுப்பாங்க. அது வந்து மாமாங்கத்தில் பிட்டுனாலே ஸ்பெஷல் தான். ஸோ வந்து அங்கே பிட்டு அது மாதிரி பாலப்பம்லாம் வந்து இந்த கோயில் திறந்தாலே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மண்டூர் முருகன் கோயில் ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் மண்டூர் முருகன் கோயிலில் வந்து இந்த மண்டூர் கீரைன்னு சொல்லுவாங்க. ஒன்ற அளவுக்குலாம் இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும்லாம் இருக்கு. என்னோட பெருசா வாரவங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த கீரை வண்டிட்டு போவாங்க. அது சமைச்சு டேஸ்ட்டுக்கு இல்லையோ அந்த இடத்துல வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த கீரையை வந்து வேண்டிட்டு போய் செய்வாங்க. ஸோ சமைப்பாங்க. ஸோ மண்டூர் கீரையை வந்து ஸ்பெஷல். இங்கே ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் வந்து திருவிழா டைமில் சில விஷயங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி வந்து அப்பக்கடை செக்ஷன் வந்து வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் சொன்னது வந்து நான் நினச்சேன் அந்த வயல்புறம் தான் வந்து அப்பம் செய்கிறாங்கன்னு சொல்லி. பட் இல்லை, இது வந்து இந்த பக்கம் வந்து கோயில் திருவிழா இல்லாத நாட்களில் வந்து சமைக்கிறது, பிரசாதம் பண்ணுறது அந்த செக்ஷன். அந்த மடத்துக்குள்ளே தான் வந்து அந்த மடத்தையை வந்து கொடுத்துட்டாங்க அப்பம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு. நல்ல விஷயம். மழை பெஞ்சாலுமே வந்து இங்கே வந்து அப்பம் சாப்பிடலாம். அப்பம் மண் புட்டு ரெண்டும் இருக்கா? அப்போ அண்ணான மட பக்கம் போகிறது இல்லையா? இல்லை போகத்தான் வேணும். இருந்தாலும் அப்பமும் சாப்பிடுவோம், அப்பம் சாப்பிடுவோம், ரெண்டும் வந்து சாப்பிட போகிறோம். எந்த பக்கம் சாப்பிட்றது, எங்கே சாப்பிட்றது, எல்லா இடத்துலையும் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த பக்கம் பிட்டு, இந்த பக்கம் அப்பம், எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஒரு 3 ஜோடி அப்பம் எடுப்போம் பெஸ்ட்டுக்கு. அம்மா உடனே சுட்டு கொடுக்குறீங்களா இல்லை சுட்டது இருக்குதா? சுட்டு தாங்க. புளிச்சப்பம் இருக்கா? ஓகே, புளிச்சப்பம். புளிச்சப்பம் ரைட். இங்கே 2 அப்பம் இருக்கு. ஒன்று வந்து பாலப்பம், இன்னொன்று புளிச்சப்பம். புளிச்சப்பம் 3 ஜோடி எடுப்போம். புளிச்சப்பம் வேண்டா என்ன? புளிச்சப்பம்டா என்னம்மா? சக்கரை வைக்கிறப்பம் செட் ஆகாது. பாலப்பம் தான் நல்லா இருக்கு. அப்போ உனக்கு பாலப்பம் சரி, எனக்கு புளிச்சப்பம். ப்ரோ உங்களுக்கு அவனுக்கு எதை கொடுத்தாலும் சரி. அப்போ நீ புளிச்சப்பம் சாப்பிட்ருக்கியா முதல்ல? இல்லை, செம்மையா இருக்குண்டா. சரி, ஒன்ற ஆசையும் கெடுப்பா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து பிரபலம் தான். டிக்டாக்லேயும் பேசுக்குள்ளேயும் பிரபலம் தான். இங்கே கத்தி வச்சு என்ன செய்யறாருன்னா ஃபோனை டிஸ்பிளே காட்டுறாரு. சொன்னால் அவன் ஃபோனுக்குள்ளே வந்து என்னடா நடக்குது, ஏன்டா டிஸ்பிளே காட்டுறேன். அதாவது ஃபோன் கொஞ்சம் ஆட்டுப்பட்டாலும் வெட்டி ஆட்டுப்பட்டுரும். ஃபோன் கொஞ்சம் இப்படி ஆட்டுப்பட்டா வெட்டி உள்ள கலண்டுரும். என்ன செய்யறா, இப்படி வெட்டி அமர்த்தி போட்டு திரும்ப ஒன் பண்ண சரியாயிடும். பாவி என்னென்னலாம் செய்யறான்டா, கொஞ்சம் ஒரு உள்ள டேப் போட்டி வச்சுக்காண்டாப்பா. பாரு, இதை வச்சு அவன் எவ்வளவு பண்றான்டா. இன்னைக்கு எல்லா பேட்டையும் எவ்வளோ வசதியெல்லாம் இருந்துட்டு எங்கிட்ட கால் பண்ணி அண்ணா எதை வச்சு எப்படி நான் சேனல் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அந்த படியினே எல்லாம் ஐஃபோனும் அல்ட்ரா ஃபோனும் வச்சிருப்பானே. வந்துட்டு ஐஃபோன் தான். பட் வந்து இது எவ்வளோ நாள், இது என்ன மாடல் ஐஃபோனில் எக்ஸ்? இந்த மாடல். அதுவும் வந்து டிஸ்பிளே வேறு தனியாக கழட்டி எடுக்கிற ஃபோனை வச்சுலாம் என்னெல்லாம் பண்ணுறான். பேசுக்குள்ளே நார்மலாக ஏர்னிங் பண்ணுறான். இது பெருமதி இப்போ 20,000. பிராண்ட் நியூவா? இல்லை, செகண்ட் யூஸ்ட். பிராண்ட் நியூண்டா? பிராண்ட் நியூ ஒரு 55,000. இது வாரல இப்போ வார நின்றுட்டேனா. அதாவது இது எப்போ வந்து ஐஃபோன் இப்போ வச்சு யூஸ் பண்ணுறான்டா வந்தவனு. சோழி அவ்வளோதான். ஒரு கத்தி இருந்தால் போதும். கத்தி இல்லாட்டி கூறான எதுவும் கிடைச்சா சரி வச்சுக்கிட்டுட்டா நம்ம வரிசை விட்டு போக கூடாதுடா. இங்க பாரு, ஆர்டர் பண்ணிட்டு ஒரு பக்கம் போலாம். இல்ல நாங்க ஆர்டர் பண்ணனாங்க இப்ப. இதுக்கு அப்புறம் அவங்க அங்காளையா
ரைட், கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஜோடி பாலப்பம் கிடைச்சிருக்குது. இதை விட்டோம்னா அதுவும் இல்லாமல் போயிடும். கை கட்டுனது வாய் கட்டாமல் போகிறது கிடையாது. நம்ம வாய்க்கும் வெட்டிடணும், கைக்கும் வெட்டிடணும். நம்ம படியில் வந்து அவனிலும் கூடுறா, உன்னை நம்பி வந்திருக்கானே. ஒரு வாட்டி கால் பண்ணானு உன்ட ஃப்ரெண்டெல்லாம் எங்கடா நிற்கிறான்டாக்க வந்தா ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கான், வந்து சாப்பிட்றான்ட்டு ஒரு வார்த்தை சொன்னா அவனிலும் வந்துட்டானியல். உன்ட ஃப்ரெண்டுன்னா சொல்ல வேணும். சரி அவனில் கொடு. இல்ல அப்ப நீங்க சாப்பிடல? இல்ல சாப்பிட்றதான், பட் நான் புளிச்சாப்பத்துக்கு ஆர்டர் கொடுத்தீங்க. நீ கூட இல்ல இல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாப்பிட்றதுக்கு முதல்ல நல்லா இருக்குன்ற. ஓகே அடுத்த புளிச்சாப்பம் போடுங்கம்மா. ப்ரோ சுகர் 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 காட்டு. அடுத்த புளிச்சப்பம் வரும். அது அப்படி புட்டு புட்டு சாப்பிடலடா, இப்படி எடுத்து இப்படி மடிச்சு அதால தானே அப்படி எடுத்து சாப்பிடு. சுடுதுடா பயங்கரமா சுடு. ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ. கூப்பிடுறா இங்க இங்க அவனை கொடுத்து சாப்பிட்றா. இல்ல அதான் கொஞ்சம் ஒரு குடம் தருவீங்களா? இருக்கா இருக்கா சரி. எங்கேயாச்சும் ஃபெஸ்ட்டுக்கு எங்கே கூட போடுதோ அங்கே சாப்பிட்டுடலாம்ல. இருக்கா அவிச்ச பெட்டு இருக்காமா? அப்பல சாப்பிட போகிறோம் பேர். ஒரு பெட்டு கொடுங்க அப்போ. ரைட் ரைட் பெட்டு இருக்கு. எடுத்தாச்சு 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 சர்ச்சஸ். இதுக்கு மட்டும் வெயிட் பண்ணல. பிட்டுக்கான கறி என்னென்ன கறி இது? கத்தரிக்காய் சாம்பார், கத்தரிக்காய் பருப்பு, பயத்தங்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அடுத்த சோதி. இது வந்து பழுதாத்து பிட்டு ப்ரோ. பழுதாத்து பிட்டு சொதி சுட சுட சொதி. ஐயோ ஐயோ கை வைக்கலாம் இருக்கும் போல இருக்கு. சரி கொடுங்க. அடுத்து என்ன? ஓகே 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 தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். வா சாப்பிடு. ஓகே அப்போ யாராச்சும் சாட் பண்ணணும் எங்க? நான் கொடு நீ வா. நான் கொடுத்துட்டு வா. அண்ணா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் வந்து வாய்ப்பு தவற விடக்கூடாது. வீட்டில் சாப்பிட்டாலும் இங்கெல்லாம் வந்து சாப்பிட்றது தனி சுகம். பிட்டு சுடுது இல்லையோ, பிட்டு வைக்கிற கறி தான் சுடுது என்ன? ஐயோ அப்பா. எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றோம். பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். நாக்கு வர அப்படி கொதிச்சு போயிருக்கு. சுட சுட அப்பம், சுட சுட பிட்டு சொதி. சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கு. அப்பதான் நாக்கு சுத்த போகும். ப்ரோ குடும்பத்தை கூட்டி காண சுத்தாம வேண்டி கொடுங்க. கோயிலுக்கு போறதுல ஒரு 100க்கு ஒரு 60% வந்து சாமியை கும்பிட போனால் 40 விதமானவங்க வந்து ஒன்று அன்னதானம் சாப்பிடவோ, அல்ல அங்கே சும்மா சுற்றி பார்க்கவோ, அல்ல அங்கே கடை சுற்றி பார்க்கவோ போவாங்க. ஏன்னா அதில் வந்து இந்த ஒரு செக்ஷன் அந்த 40 விதமானவர்களுக்குள்ள உள்ளடங்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் வந்து இது. ஸோ கண்டிப்பாக சாமி கும்பிட்டாலும் நம்ம கும்பிட்டு முடியும் வந்து கண்டிப்பாக கடை சுற்றி பார்ப்போம். அது எல்லா பிறகு இருக்கக்கூடிய வழக்கம். நாங்கள் அந்த அதுக்குள்ளே இந்த பொருள் வேண்டுறமோ இல்லையோ அதை ஊதி பார்க்குற இல்லை அது சந்தோஷம். அது வேற அது ஓசியில் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த கடை இந்த செக்ஷன் பூரா வந்து கடை. இது திருவிழா இல்லாத டைமில் வந்து பார்த்து சொன்னால் வந்து மாமரம் வளர்த்து விட்டுருப்பாங்க. அது நல்லது. ஒரு முதல்ல வந்து வயல் இருந்த மாதிரி பகுதி, பட் இப்போ வந்து மரங்களை நட்டு அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. அது திருவிழா அல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஏரியாவில் பூரா வந்து கடைகள் தான். அந்த பக்கம் பூந்தி கடை, இந்த பக்கம் செருப்பு கடை, அந்த பக்கம் உடுப்பு கடை, இந்த பக்கம் விளையாட்டு சாமான் கடை, அந்த பக்கம் ஜிமிக்கி கடை, இந்த பக்கம் பலூன் கடை, அந்த பக்கம் டெடிபியார் கடை, இந்த பக்கம் எல்லா கடையுமே இருக்கு. சகல கடைகளையும் வந்துருக்குது. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் சுற்றி பார்க்குறது மட்டும் ஆகலை. ஸோ இந்த செக்ஷன் முடிச்சிடுறோமா, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அண்ணாநம்மட பக்கம் வந்து போகிறோம். ஸோ நான் இப்போ தான் சாப்பிட்டோம், அதனால் அது கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கோம். ஸோ இங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே போகிற நேரம் டைம் வந்து ஓகேவா இருக்கும். அப்படியே அங்கே போய் சந்திக்கலாம். ரைட், இப்போ வந்து நாங்கள் நிற்கிற ஏரியா முக்கியமான ஏரியா. இனிதான் களத்தில் இறங்க போகிறோம். போராடா பூண்டு ஓட்டிருக்காங்க, அதாவது லைன்ல நிக்கிறதுக்காக. பட் வந்து இப்போ லைன் இல்லை, என்ன
நாங்கள் ஒரு வருஷம் வந்தப்போ வந்து நான் தீபாவளியில் வந்து லைனில் நின்று அதை காண்பிச்சோம். கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி லைனில் நின்று சாப்பிட்டு தான் போயிருந்தோம். பட் வந்து நினைச்ச அளவுக்குள்ள வந்து லைன் கிடையாது. போலின் இருக்குடா, இங்கே இல்லைடா, அங்கே போலின்டா. வாரு இல்லை, நாங்கள் ஒரு வாட்டி வரும்போது இங்கேருந்தே போலின் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முன் பக்கத்துக்கு மட்டும் தான் போலின்ல நிற்கிறாங்க. அதை தாண்டி போயில மாட்டேன் எனக்குடா தெரியல. அங்கே சரியா இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலி இங்க இருந்து அங்கே வரைக்கும்டா, எனக்கு தெரியல போயில. அது அப்போ இடத்த காட்டி இதோட வந்து முடிச்சிட வேண்டியது நம்ம. ஆனால் இங்கே பாரு கடவுள், போராடடா ஒரு வாழையும் தேடா. கஷ்டம் ப்ரோ, நம்ம போய் வாங்குறதுன்ற கஷ்டம். கஷ்டம். ஸோ இதுதான் அன்னதான மடப்பக்கம். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த களத்துல இறங்கி தான் போராட வேண்டியதா இருக்கும். நாங்க ஏரியா காட்டிட்டோம், இடத்தை கொடுப்போம். நாம இங்கால போயிடுவோம் ப்ரோ, இங்கால போயிடுவோம். ஓ நம்ம ஷியோ எம்மா இடத்த கொடுங்க ப்ரோ. போ அந்த படியை நம்பி கூட பிட்டு சாப்பிடல, கூட அப்பா சாப்பிடல, நான் அன்னதானம் தான் சாப்பிடுவேன்னு ஒரே படியில இருந்தா பாரு. எனக்கு தெரியும் இப்படி அண்ணா லைன்ல இப்படி இருக்க மாண்டி, அதனாலதான் நேரத்தோட நான் புட்டுல அந்த அப்பத்திலையும் சாப்பிடுறேன். அவன் சாப்பிடும் போதே நீ சூதாச்சிருக்கணும். நமஸ்வா, இதுதான் முக்கியம். ஓகே, ஹாய். போய் முடிஞ்சா சாப்பிட்டு பாருங்க. பாய். ஹாய் சொல்றேன். நம்ம வாய் சொல்லிட்டு இங்கே கிளம்ப போறோம். ஸோ இப்படிதான் திருவிழா வந்தாலே நாங்கள் ஃபன்னாக இறங்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் தனியத்தான் இன்னைக்கு விளாக் பண்ணுவனோ என்ற ஒரு டவுட்டில் இறங்கினேன். பிள்ளையாரப்பனா பார்த்து நம்ம ஆளை அனுப்பி விட்ருக்காங்க. நமஸ்வா, வாங்க ப்ரோ. இது ஆமி ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் இதுக்குள்ள. ஆனால் இந்த ரைனிங் வந்து ரொம்ப முக்கியம். என்ன சொன்னால் லாஸ்ட் டே வந்து வந்தால் கஷ்டப்படாமல் சந்துக்குள்ளே பூந்து எப்படி ஈஸியாக சாப்பிட்றதுன்றதுக்கு வந்து ஒரு பிளானு, ஜஸ்ட் பிளானு, அவ்வளோதான். நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எங்கே கிளியராக இருக்கும், இங்கே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பின்னுக்கு போங்க ப்ரோ. இப்படியே வாங்க ப்ரோ. இத்தோட வந்து நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான அற்புதமான கழுதால பிள்ளையாரோட வியூவை வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம் ட்ரோன் ஃபுட்டேஜில். ஆகையினால அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை வீடியோக்குள்ள கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.